ஹாய் மக்களே, நான் இன்னைக்கு வந்திருக்குது கோயம்புத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்க மக்களே. நல்ல ஒரு அருமையான முருகன் கோயில். 6 படையிலேருந்து 7வது படைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் வரவும் அவ்வளோ கூட்டம் அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் மருதமலை முருகன் கோயிலுக்கு. நீங்கள் வர்றவங்க வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 70ஆம் நம்பர் பஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மருதமலை பஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம். எப்போவுமே பஸ் இருக்குது. 70ஆம் நம்பர் பஸ் பிடிச்சி வந்தீங்கன்னா வந்து இறங்கின உடனே பக்கத்திலே அப்படியே நடந்து மேலே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வழியில் உங்களுக்கு முருகனை தரிசனம் பண்ண போகலாம். ஒன்று டிரான்ஸ்போர்ட் மூலமாக போகலாம், இல்லைன்னா நம்ம நடந்து படி வழியாக மேலே ஏறி போகலாம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாக போகிறதா இருந்தால் ஒருத்தருக்கு 10 ரூபா டிக்கெட் போடுறாங்க. இந்த அறநிலைய சார்பாக தான் இந்த பஸ் சர்வீஸ் இருக்குது. அவங்களுக்கு வயசானவங்க, பிள்ளைங்கள்லாம் வரவங்க, கஷ்டமாக இருக்கவங்க அந்த மாதிரி வழியை யூஸ் பண்ணிக்கிடுங்க. அந்த பக்கம் கியூவில் நிற்கிறாங்க, நிறைய மக்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த கியூவில் போய் அப்படியே ஒவ்வொரு பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க. 10 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. இங்கே 2 வீலருமே அனுமதி இருக்குது. 2 வீலரில் போகிறவங்க அதுக்குள்ளே சார்ஜ் பே பண்ணிட்டு உள்ளே விடுறாங்க. 4 வீலருக்கு அனுமதி இல்லை பார்த்துடுங்க. அறநிலைய சார்பாக பஸ் விட்ருக்காங்க. போகிறவங்க அப்படி போயிடலாம். இல்லாதவங்க நேராக நடந்து ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான். அங்கே போனால் படிக்கட்டு இருக்கும். அதில் ஒரு 600 படிக்கட்டு இருக்கும். அதை நடந்து போயிட்டால் படிக்கட்டை ரீச் ஆகிடலாம். படிக்கட்டிலேருந்து அப்படியே மேலே போயிடுச்சுன்னா மேலே போய் ரீச் ஆகிடலாம். ஸோ நீங்களுக்கு எந்த வழியில் போகணும் நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த பார்த்துட்டிங்களா அந்த ஆர்ச்சி, இந்த ஆலமரத்துக்கு அந்த பார்த்திங்களா, இதுக்கு உள்ளே போனால் ஆச்சுன்னா நீங்கள் பஸ் ஏறதுக்கான இடங்கள் அங்கே பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டி விட்டுருப்பாங்க. கவுண்டர் இருக்கும். கவுண்டர் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஆளாக ஏற்றி விடுவாங்க. அப்படியே கிளம்ப வேண்டியது. அது ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் போயிடலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க க்யூவில் பஸ்ஸுக்கு வேண்டி. 2 வீலர் போகிறாங்க. அப்படியே அவங்களுக்கு உள்ள டோக்கன் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். வாரவங்க வந்து காலையில் வாங்க. ஒரு 7 வந்தீங்கன்னா ஈஸியாக கும்பிட்டு போயிடலாம். இன்றைக்கி சண்டே அதனால் ரொம்ப கூட்டம் பார்த்துக்கிடுங்க. அதுவும் இல்லாமல் சபரிமலை சீசன் இன்னும் அப்போ வர வெக்கேஷன், ஸ்கூல் லீவெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பயங்கர கூட்டம் இன்றைக்கி. மற்ற நாள் வாரவங்க மற்றபடி ஃப்ரீயாக வரவங்க ஆனால் வீக் டேஸில் வாங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். அதனால் வாரம் பார்த்து வாங்க. நான் தான் பஸ்ஸில் போகல, நடந்து போகலான்னு முடிவு பண்ணி நடந்து போகிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக அப்படியே நடந்த வண்டி தான். அந்த ஒரு கோபுரம் தெரியும் பார்த்தீங்களா, அதுலேருந்து படி ஸ்டார்ட் ஆகும். பக்கத்தில் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக நிறைய கடைங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வாங்கிக்கலாம். அவ்வளோ கடைகள் இருக்குது. ஃபுல்லாக அந்த நாவல் பழம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. முருகரோட படம் நிறைய அந்த மருதமலையை சுற்றி உள்ள நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. தேவைப்படாங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுங்க. இல்லை செப்பல் எங்கே விட்டுக்கிட்டு தான் நம்ம மேலே போகணும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நுழைவாயில் மருதமலை. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தேன். இப்போ சரியா ஞாபகம் இல்லை. முன்னாடி வந்த மாதிரியே ஞாபகம் இல்லை. புதுசாக வந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு மாறி இருக்குது இடங்கள்லாம். பார்த்தீங்களா, படிக்கட்டெல்லாம் முன்னாடி சின்ன படிக்கட்டாக இருந்த மாதிரி ஞாபகம். இப்போ எல்லாம் அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு 500 படிக்கட்டு இருக்கும். அதுக்கு மேலே அடுத்து ஒரு 100 படிக்கட்டு மேலே கோபுரம் ஏறுறதுக்கு இருக்கும். பார்த்தீங்களா, இதில் முதல்ல வந்த உடனே நமக்கு ஒரு தாந்தோணி விநாயகர் இருப்பார். அவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு கிளம்பலாம். அதை தரிசனம் பண்ணியாச்சு. அப்படியே மேலே ஏற வேண்டியதான். ஏறும்போது நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக எங்கேயுமே நிற்காமல் ஏறிட்டேன். ஒரு 20 நிமிஷத்தில் ஏறிட்டேன் பார்த்துருந்தேன். நின்று அப்படியே நின்றுட்டு உட்காந்துட்டே இருப்போம், ஃபாஸ்ட் எடுத்துகிட்டே இருப்போம். அதில் நம்ம காலில் ஒரு சின்ன குழந்தைல எவ்வளோ அழகாக ஏறுது பாருங்கள். நமக்கு என்ன, நம்மளே ஏறி காலைல வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். சீக்கிரம் நடந்து ஈஸியாக கிளம்பிடலாம். மற்ற நேரம்னா கொஞ்சம் கஷ்டம்.
இதில் நிறைய அந்த சைடில் அந்த மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க பார்த்துருங்க. நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் அதெல்லாம் அந்த வாலண்டியர்ஸ் வாரிட்டு இருக்காங்க. அந்த சமூக ஆர்வலர்கள் அவங்க வந்து அவங்களே சொந்தமாக அந்த குப்பையெல்லாம் எடுத்து அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போகக்கூடிய பக்தர்களும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்ற ஐட்டங்களை குப்பை தொட்டியில் போட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நம்ம இப்படி சாப்பிட்டு சும்மா அப்படி எடுத்து எரிஞ்சிருவோமா, அது அந்த விலங்குகள்லாம் அதை எடுத்து சாப்பிட்டு ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவங்க அதை இப்போ எடுத்து கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இடங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். நம்ம தான் போகிற பக்தர்கள் தான் அதை எடுத்து அழகாக கவனமாக ஒரு நிமிஷம் வேலாம் தொட்டியில் குப்பை தொட்டி ஃபுல்லாக அந்த போகிற வழியிலாம் வச்சுருக்காங்க. அதில் போட்டு போகலாம். ஆனால் அப்படி போட மாட்டேங்க. சுற்றி மலையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அருமையான மலை, 3 சுற்று மலையமாக இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம முருகர் அழகாக காட்சி கொடுத்துட்றாரு. இங்கே பாருங்க பையங்கள்லாம் எடுத்து நிறைய குப்பை ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். சாப்பாடு அது இது எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போட்டு போயிடுறாங்க. ஒரு ஃபேமிலி மேலாம் வந்து அழகாக குப்பை ஆனால் சின்ன பசங்களாம் வாரி போடுறாங்க. எவ்வளோ அழகான தூண்டி செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்தோன்னா அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருக்காது. நம்ம அதனால் பார்க்க குப்பைகளை கரெக்டாக அந்த இடத்துல போடுங்க மக்களே. நம்ம ஏகசம் பாதி தூரம் வந்தாச்சு. ஒரு 200 படி கடந்திருப்போம். ஒரு 300 படிக்கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறோம். இன்னொரு 200 படி தான். டக்குனு ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிடலாம். அதுக்கு இடையில ஒரு இடுமன் சன்னதியும் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. தெரியுது பார்த்தீங்கன்னா இடுமன் சன்னதி. அங்கேயுமே தரிசனம் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இடுமன் சன்னதி வந்ததுல அடுத்த ஏகദേശம் ஒரு 3/4 நம்ம நெருங்கியாச்சு. இடும்பனி அழகாக வணங்கிட்டு நேராக மேலே போக வேண்டியதான். பார்த்தீங்களா இடும்பன் சன்னதி போட்டிருக்காங்க. இடும்பனை தரிசனம் பண்ணியாச்சு. மேலே டக்குனு ஏற வேண்டியதான். போகிற வழியெல்லாம் இந்த நிறைய ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா இங்கே உள்ள கிராமவாசிகள், இங்கே இந்த மலைவாசிகள் இருப்பாங்களா, அவங்க இங்கே கொஞ்சம் வீடுகள் அங்கே இருக்குது. அவங்களுக்கு தனியான ஸ்கூல்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மக்கள் இங்கேயும் இருக்கிறாங்க அந்த மலை ஓரமாக. மேலே வந்துட்டோம். நிறைய கடைகள் ஃபுல்லாக இருக்குது. மேலே வரவங்களுக்கு வெள்ளரிக்காய் பிஞ்சி ஹோட்டல் இல்லாமல் எதனாலும் வாங்கி சாப்பிடலாம். அந்தளவு டேடா அந்த சைடில் நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மேலே ஏறலாம், தெம்பா மேலே ஏறலாம். உங்களுக்கு சைட்லேயும் அந்த ரோடு உங்களுக்கு கான்டாக்ட்லேயே இருக்கும், பார்த்துக்கோங்க. கன்விட்டு அந்த ரோடும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தோம் பைக்கெல்லாம் போகிறாங்க 2 வீலர்ஸில். நடந்து போக மட்டும்தான் அனுமதி கிடையாது. ஏன்னா நடந்து போகும்போது ஏன்னா அந்த அனிமல்ஸோட தொந்தரவு இருக்குனால தான் நடந்து போக விட மாட்டாங்க ரோட்டில். நடந்து போகிறவங்க படிக்கட்டு வழியாக தான் போகணும்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த 5 மணி வரைக்கும் தான் நடந்து போகிறது படிக்கட்டில். அதை போர்டில் போட்டிருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்கள். அந்த போர்டு அப்படியே எழுதியிருக்கும். அதை அப்படியே எடுத்து நல்லா படித்து பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும். மேலே வந்துடும் கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா. யாரெல்லாம் மாறுதமலைக்கு வந்திருக்கீங்க உங்களோட சொல்லுங்கள் மக்களே. சரிங்களா. பாதை ஆனால் திருக்கோயில் 5 மணிக்கு மேல் படி வழியாக வரக்கூடாது, நடந்து சொல்ல அனுமதி இல்லை. பார்த்தீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலைல வர்றதுக்கு பிளான் போடுங்க. காலையில் வந்துடுங்க. ஆனால் மதியானம் மேலே வேலை இருக்கும். சாயந்தரம் 5 மணி மேலே அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அதனால் பார்த்துங்க. காலைல வரதான் நல்லாயிருக்கும். மேலே வந்தாச்சு. 500 படி ஏறியாச்சு. இன்னொரு 100 படி மேலே கோபுரத்துக்கு ஏற வேண்டியதான். சூப்பர். எப்படி எல்லா பஸ்ஸெல்லாம் இங்கே தான் கொண்டு விடுவாங்க உங்களுக்கு. பஸ்ஸு பைக்கெல்லாம் இதில் தான் நம்ம பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க் பண்ணிட்டு மேலே அந்த பற்றி கோபுரம் பார்த்திங்களா. ஒரு மயில் எல்லாம் வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கு. அருள்வே சார்பாக அந்த பார்த்திங்களா மயிலெலாம் இப்போ சிறப்பாக அமைச்சிட்ருக்காங்க. புதுசாக கட்டுறாங்கலாம் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் வேலை முடியாமல் இருக்குது. வேலை முடியுமா சூப்பராக இருக்கும். லைட்டிங்கோட சூப்பராக அழகாக இருக்கும் பார்க்குறது. மேலே யாரும் 100 படி தான். டக்குன்னு ஏறியாச்சுன்னா மேலே தரிசனத்துக்கு போயிடலாம்.
இங்கே வந்து பொது தரிசனம் எப்படி நல்ல கூட்டமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி பொது தரிசனம் தான் போக போகிறோம். கட்டண தரிசனம் 50 ரூபா, அதுவுமே கூட்டமாக தான் இருக்குது. ஒரு 100 படி. இது பஸ்ஸில் வரவங்களாலும் சரி, டூவில் வரவங்களாலும் சரி ஏறி தான் ஆகணும். ஏன்னா இது அந்த கீழே வரைக்கும் தான் உங்களுக்கு பஸ், அதுக்கு மேலே நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அது டக்குனு வந்துடலாம் மேலே. ஒரு 500 ஒரு 100 படி தான். கோபுர தரிசனம் பார்த்தாச்சு. கோடி புண்ணியம் உங்களுக்கும் நமக்கும். மருதாச்சில் முருகன் இருக்க கவலை இல்லைன்னு போட்டிருக்காங்க. அவரை கும்பிட்டாலே கவலை எல்லாம் போயிடும். மதுரை வந்தவரை கும்பிடுங்க, கவலை எல்லாத்தையும் தீர்த்துட்டு போங்க. பாருங்க கீழே உள்ள அந்த இதை பாருங்க எப்படி இருக்கு. காலையில் வரும்போது அந்த பனி மூட்டமாக இருக்கு கீழே. எவ்வளோ என்ன ஒரு அருமையான ஒரு காட்சி பாருங்க. கோபுரம் பார்த்தீங்களா? நம்ம முதல்ல உள்ளே போனோம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது கட்டண தரிசனத்துக்கு இவ்வளோ கூட்டம். பொது தரிசனத்துக்கு அப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்கும். எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸாக அதை உள்ளே போகாது அப்படின்னு பார்த்துட்டு வந்தாச்சு. இனி அவரை பார்க்காம போகக்கூடாது. ஸோ முதல்ல இங்கே ஒரு பஞ்சமுக விநாயகர் இருப்பார், அவரை தரிசனம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்படியே ஆதி மூல முருகர் சன்னதின்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் முதல்ல போய் கும்பிடணும். அங்கே தான் முதல்ல முருகர் கோயில் இருந்தது தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த தான் ஆதி மூல முருகர் சன்னதி. இங்கே தான் முதல்ல முருகர் வழிபட்டுருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் அங்கே மேலே மாற்றிருக்காங்க, புதுசாக அமைச்சிருக்காங்க. இது வந்து வள்ளி தேவானையோட முருகர் காட்சி தர்றது. இங்கேயும் தரிசனம் பார்த்தாச்சு. இங்கே மேலே அவரோட பொது தரிசனம் வழியாக அங்கே போக முடியாது. போயாச்சு. தரிசனம் பார்த்தோம். நல்ல ஒரு திருப்தியாக இருந்துச்சு. மருதமலை முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். அன்னதானத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கீழே போகும்போது இனி அடுத்து பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் போக எப்படி இருக்குன்னு ஒரு அனுபவத்தை பார்க்கணும். அதனால் கீழே இறங்கும்போது பஸ்ஸில் போகலான்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஓகே மக்களே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.